ஹலோ கைஸ், என் பேர் சந்தோஷ்குமார் கனகராஜ். பெல்லம்பட்டி திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இங்கே யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப்ல தான் எல்லாரும் கிரேஸாக இருக்காங்க. நான் வந்து எனக்கு எப்படி கவர்மெண்ட் ஜாப் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, கோவிட் பீரியடில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயிஸ்லாம் சேலரி இல்லாமல் ஒர்க் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் 1ஆம் தேதி ஆனால் போதும் சேலரி கிரெடிட்னு மெசேஜ் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ சூஸ் பண்ணேன். எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா எனக்கு கட் ஆஃப் ரிட்டர்ன்லேயே கிளியர் ஆகலை. ஒரு 2.5 மார்க்ஸில் பத்தாததுனால வந்து ரிஜெக்ட் ஆகிட்டேன். ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக நான் பார்ட் டைமாக ஸ்விக்கி ஜாயின் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கீழே ஒர்க் பண்ணும்போது நான் அப்படியே பார்ட் டைமாக படிச்சுட்டு இருந்தேன். பார்ட் டைமாக படிக்கும்போது நான் அப்படியே எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் கிராக் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் ஃபிசிக்கலுக்காக ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். அங்கே வந்து ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்ட்லேயே நான் சென்னையில் வேலை பார்க்கும்போது அந்த கிரவுண்டில் வந்து நான் ஒரு ஓடி பார்க்கும்போது 5 கிலோமீட்டர்ஸ் இருந்தது 24 மினிட்ஸில் ஓடணும். நான் ஓட ட்ரை பண்ணும்போது 32 மினிட்ஸ் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எடுத்துச்சு. ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சஜஷன் பண்ணது வந்து ஒரு நல்ல அகாடமியை பார்த்து ஜாயின் பண்ணிக்கடா, நீ நல்லா ஓடுற, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்கன்னா நல்லா கிளியர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களே ஃபினான்ஷியலாக காசும் தரேன்னு சொன்னதுனால நான் ஓகே சேர்ந்துக்கலாம் சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன். ஸோ ஒரு 2 மந்த்ஸில் வந்துடும் நினச்சேன். ஆனால் பிசிக்கல் தள்ளி போக எனக்கும் ஓகே டைம் வந்து கம்மியாக எனக்கும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஏற ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ண உடனே 28 ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் 28 நிமிஷத்தில் முடித்தேன். அதுக்கப்புறம் கம்மியாக இப்போ என்னோட டேட் வரும்போது 23:36 முடித்தேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் வந்தப்போ ரொம்ப நீ பெயின், லெக்கில் சின் போன் பெயின் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் கோச் பிரகாஷ் சார் தான் சொல்லுவார், இந்த பெயினில் எதனால் வருது, இந்த பெயினை எப்படி கிளியர் ரிமூவ் பண்ணணும், அப்புறம் ரெக்கவரிசஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தார். 1730 சந்தோஷ் நல்ல டைம். சந்தோஷ் இந்த சொல்லலாம் சூப்பராக ஓடிவா. கொஞ்சம் ரிலாக்ஸாக கால் தூக்கி சொல்லலாமே. ரிலாக்ஸாக இதே மாதிரி மெயின்டைன் பண்ண, ஏன் டவுன் பண்ணுற? சூப்பராக ஓடுற பாரு, ஓடிவா. ஓலா வந்தா நல்ல டைம் கம்ப்ளீட் பண்ணலாம் பாரு. வா நல்ல ரேஸ். சந்தோஷ் வா, சந்தோஷ் ஸ்லோ பண்ணாத எங்கேயுமே. நான் கரெக்டாக கொடுக்கும்போது எனக்கு கரெக்டாக ரெடியாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் கரெக்டாக பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தார். இப்போ எல்லாருக்கும் பெயின் கிரியேட் ஆகும், பட் இருந்தாலும் அவங்களோட ஐடியா என்னென்னா 5 கிலோமீட்டர்ஸ்க்கான எண்டூரன்ஸும் ஸ்பீடும் கொடுக்குறதுக்காக ஒரு தனி ஸ்ட்ராட்டஜியும் அவங்க ஒரு ஐடியாவும் வச்சுருந்தாங்க. அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக நாட்கள் போக என்னோட மினிட்ஸும் கம்மியாக கடைசியில் என்னோடய டெஸ்ட்டு ரிசல்ட் வரும்போது டெஸ்ட் டேட் வரும்போது ஃபிசிக்கல் டெஸ்ட் டேட் வரும்போது நான் கரெக்டாக ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட் 1 கிலோமீட்டர் எப்படி ஓடணும்? 15 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் கோச் எப்பவுமே சொல்கிறது ஒன்று தான், உனக்கு லெக்கில் கண்டிப்பாக பெயின் வரும். அந்த பெயின் வரும்போது நீ வந்து உனக்காக யாராவது ஹெல்ப் பண்ணாங்க அவங்கள நினச்சிட்டு ஓட சொல்லுவாங்க. நான் எப்பவுமே நினச்சிட்டு ஓடுறது என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரையும் அண்டு எனக்காக வேலைக்கு போக ஆரம்பித்த தங்கச்சியையும் அண்ட் ஃபேமிலியும் நினச்சிட்டு தான் ஓடுவேன்.